இந்த ட்ரேடில் நான் என்ட்ரி எடுத்த ரீசன் தெரிஞ்சால் நீங்களும் இதே செட்டப்பை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ஒரு 1:3 1:4 1:5 அப்படின்ற டார்கெட்டுக்காக ப்ளே பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியான ஒரு செட்டப்பை தான் நம்ம இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பெரிய கேப் டவுன், வார் இம்பேக்ட், நியூஸ் இம்பேக்ட்னால குளோபல் மார்க்கெட் ஓவராலாக நெகட்டிவாக இருக்கிறனால ஒரு பெரிய கேப் டவுன் மார்க்கெட். ஸோ அந்த கேப் டவுனுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் ரிட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் புட் சைட் ஒரு பெரிய ஃபால் கிடச்சிது. ஸோ நம்மளுக்கு இங்கே எங்கேயுமே ட்ராப் ப்ராப்பராக க்ரியேட் ஆகலை. அப்படின்றனால நம்ம இந்த புட் சைட் ட்ரேடை லெட் கோ பண்ணோம். இந்த ட்ரேட் நம்ம ஒன்றுமே எடுக்க கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக வருது. 25,000 சைக்கலாஜிக்கல் லெவலையும் பிரேக் பண்ணுது. அது எப்படி கொஞ்ச நேரம் சைட்வேஸ் போயிட்டு அப்புறம் பிரேக் பண்ணுது. அதுக்கு 25,000 பிரேக் பண்ணி கீழே தான் போகணுன்ட்டு இருந்திருந்தா இங்கே வந்து சைட்வேஸில் இப்படி அரைச்சிட்டு இருந்திருக்காது. இந்த மாதிரி செட்டில் ஆகிருக்காது மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம், ஃபாஸ்ட்டாக உடச்சிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபாஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கீ ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணணுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அது இவ்வளோ ஸ்லோ ஆகாது இந்த இடத்துல. ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட் பாயிண்ட், இங்கேருந்து பை சைடு என்ட்ரி எடுக்கலான்னு. பட் இமீடியட்டாக நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோமா இல்லை, இமீடியட்டாக இங்கே என்ட்ரி எடுத்தோமா இல்லை, வெயிட் பண்ணணும். எதுக்கு வெயிட் பண்ணோம், 25,000 பிரேக் பண்ணுறதுக்கு. ப்ரைஸ் பிரேக் பண்ணுச்சு. ஸோ 25,000 பிரேக் பண்ணினோன்னையும் இமீடியட்டாக நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஆயிடுச்சு, இந்த கேண்டில் லோவை டச் பண்ணிவிட்டு உள்ளே வந்துருச்சு. ஸோ இதுவும் நிறைய பேருக்கு நம்ம ட்ராப் செட்டப் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இது ஒன் வகையான ட்ராப். ஸோ இந்த ட்ராப்பையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். பட் நான் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போதே சொல்லிவிட்டேன் ப்ரைஸ் மேலே தான் போகுதுன்னு. அண்ட் டே லோ வில் பி அவர் எஸ்எல். ஸோ டே லோ வில் பி அவர் எஸ்எல்னு நம்ம டே லோவை எஸ்எல்க்கு பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்ட்ரி நம்மளுக்கு இங்கே எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இமீடியட்டாக ப்ரைஸ் போச்சு. அகெயின் இதே இடத்துல ரெசிஸ்ட் ஆகி ஃபாஸ்ட்டாக கீழே வந்துருச்சு. ஸோ இப்படி நடந்தோன்னு என்னாச்சு, இங்கே பை பண்ண பையர்ஸ் எல்லாம் பேனிக் ஆகி வெளியே வர ஆரம்பித்தாங்க. அகெயின் இங்கே ஃப்ரெஷ் செல்லர்ஸ் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் நம்மளோட கீ டைம். ஸோ நம்மளோட ஃபேவரட் ஹேமர் கேண்டில் வந்துச்சு. ஸோ இந்த ஹேமர் கேண்டிலுக்கு மேலே நம்ம என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம் வித் 5 பாயிண்ட்ஸ் பஃபர். ஸோ அரௌண்ட் 510க்கு மேலே 506 507 508 சம்மர் இங்கே என்ட்ரி. அண்ட் டே லோ தான் நம்ம எஸ்எல். ஸோ இனிஷியலாக நம்ம எஸ்எல் இங்கே இருந்துச்சு. அதே இடத்த வச்சுருந்தீங்கனாலுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஜஸ்ட் டச் பண்ணிட்டு பவுன்ஸ் ஆனதுனால நம்ம இங்கே க்ளோசிங்காக கம்பல்சரி வெயிட் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எஸ்எல் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வெறும் 30 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு 30 to 35 பாயிண்ட்ஸ் எஸ்எல் நம்மளால் தாராளமாக கொடுத்து ஒரு 1:3 அப்படின்ற டார்கெட்டை ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். அப்படின்றனால நம்ம இங்கே இந்த கேண்டிலுக்கு மேலேயே என்ட்ரி பிளான் பண்ணிட்டோம். ஸோ லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள். ப்ரைஸ் சைக்கலாஜிக்கல் லெவலில் பிரேக் பண்ணுது, செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகுறாங்க, பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகுறாங்க. இங்கே பையர்ஸை ஃபர்தராக ட்ராப் பண்ணி செல்லர்ஸோட எஸ்எல்லை ஹிட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்து அகெயின் செல்லர்ஸை ட்ராப் பண்ணுது. ஸோ இந்த ட்ராப்க்கு அப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகுது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு அழகான டபிள்யூ பேட்டர்ன். ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன்லாம் ஒர்க் ஆகும் ஆன் சர்டன் கண்டிஷன்ஸ். எப்போ எஸ்எல் ப்ராப்பராக ஹிட் ஆகுதோ அப்போது. ஸோ இங்கே பர்ஃபெக்டாக எஸ்எல் ஹிட் ஆகுது. அகெயின் ப்ரைஸ் டே லோவை போய் டேப் பண்ணுது. ஸோ ஃபர்தராக இங்கே ஆர்டர்ஸ் இருக்கிற செல்லர்ஸ் எல்லாம் உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ நம்ம இந்த ஜோனில் என்ட்ரி வச்சுருந்தோம். ஸோ இங்கே என்ட்ரி வச்சு பிலோ டே லோ நம்ம எஸ்எல் வச்சுருந்தோம் அரௌண்ட் 40 பாயிண்ட்ஸ் இன் ஸ்பாட் சார்ட். ஸோ ஆப்ஷனில் 20 to 25 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். அண்ட் வி காட் அ ரேஷியோ ஆஃப் 1:4. பாருங்கள், நம்ம ரிஸ்க் ரிவார்ட் பாருங்கள், 1:4 ஈஸியாக அச்சீவ் ஆகுது. ஸோ வெறும் 50% அக்யூரசி இருந்தால் போதும் நம்மளுக்கு 1:2 1:3 1:4 அப்படின்ற ட்ரேட்ஸ் எல்லாம் ஈஸியாக அச்சீவ் ஆகுது. ஸோ டேப் பண்ணிச்சு, அச்சீவ் ஆன வேகத்தில் ஃபர்தராக மார்க்கெட் ஸ்ட்ரைட் மூவ். ஸோ இந்த ஜோன், இந்த ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணோன்னே நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். டார்கெட் டன் அப்படின்னு நம்மள டீம்கிட்டையும் சொல்லிட்டோம். ஸோ ஈஸியாக இந்த ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் தான் நம்ம டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ அதை அச்சீவ் ஆனோனையும் நம்ம அழகாக எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ இந்த இடத்துலேருந்து ஃபர்தராக நீங்கள் கீழேயும் ப்ளே பண்ணியிருக்க முடியும். ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட
ஹை அண்ட் லோ ஆக்ஸ் அஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ அது ரிவர்ஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் இந்த லோவை டேக் டவுன் பண்ணோன்னே நீங்கள் என்ட்ரி சேம் இந்த இடத்த டார்கெட் பண்ணியிருந்தீங்கன்னா அகெயின் 1:4 உங்களுக்கு ஈஸியாக அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. ஒன்லி திங் டிசிப்ளினோட இங்கேருந்து நான் ட்ரேடே எடுக்கல பாருங்கள். 1 மணி வரைக்கும் நோ ட்ரேட். 1:30க்கு தான் நம்மளுக்கு கிளியர் ட்ரேடே கிடச்சிது. ஸோ 115 to 130 அந்த ஜோனில் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து 25 பாயிண்ட்ஸ் எஸ்எல். இன்னும் நீங்கள் தெளிவாக பார்க்கணுன்னா ஆப்ஷனில் நம்ம என்ட்ரியான டைம்லேருந்து இங்கே அரௌண்ட் 235க்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. 256 வரைக்கும் போச்சு. அண்ட் டே லோ 211. இந்த இடத்துலலாம் ஸ்பாட் சார்ட்டில் டே லோ பிரேக் பண்ணுது. பட் ஆப்ஷன் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். தெளிவாக இந்த டே லோ கிட்ட கூட வராமல் ஹோல்ட் பண்ணுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட் சைன் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ஷார்ப் அப் ரேலி கொடுக்க போகுதுன்னு. ஸோ இந்த அப் ரேலியை ஈஸியாக கேப்சர் பண்ணோம். சம்வேர் 180 to 190க்குள்ளே எல்லோரும் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. டன் அண்ட் டஸ்டட் ஃபார் தி டே. ஒன் ட்ரேட் சாலிட் ட்ரேடோட நம்ம லேர்னிங் குரூப்பில் ஒரு நல்ல லேர்னிங் மெட்டீரியலோட இந்த டேவை க்ளோஸ் பண்ணிட்டோம். பாருங்கள் தெளிவாக சொல்லிட்டோம் இங்கேருந்து ப்ரைஸ் மேலே தான் போகுதுன்னு. நெக்ஸ்ட் பாருங்கள் பர்ஃபெக்டாக எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும் அப்படின்றதையும் கிட்டத்தட்ட சொல்லிட்டோம். ஸோ அந்த கேண்டில் ரன்னிங் கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது இந்த மாதிரி பின்பாராக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேண்டிலோட ஹைக் மேலே நம்ம என்ட்ரி டே லோ வில் பி அவர் எஸ்எல் அப்படின்ட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா ஈஸியாக 1:4 வரைக்கும் நம்மளுக்கு ப்ரைஸ் மூவ் ஆச்சு. ஸோ இங்கே வந்தனையும் ஆல்மோஸ்ட் 1:4 டன் அலர்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ இவ்வளோ சிம்பிளாக தான் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டார்ட்அப் யூஸ் பண்ணி இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்எல் ஹண்டிங்கோட நெக்ஸ்ட் வெர்ஷன் நம்ம கூடிய விரைவில் இன்னும் சிம்பிளிஃபைடாக இன்னும் எக்ஸாக்டாக எப்படி பாட்டமை கேப்சர் பண்ணுறது டாப்பை கேப்சர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வரப்போகிற வீடியோக்களில் தெளிவாக பார்ப்போம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்போது தான் நம்மளாலையும் புது கண்டென்ட்டை கொண்டு வந்து தர முடியும். ஸோ தேங்க்யூ அகெயின் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த லேர்னிங் கண்டென்ட்ஸ் கிடைக்கும். இது ட்ரேட் அட்வைஸ் இல்லை, லேர்னிங் பார்ட்டுக்காக உங்களுக்கு கொடுக்கறது. ஸோ எப்படி ட்ரேட் பண்ணால் நம்மளும் ஹண்ட் ஆகாமல் ஹண்ட் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம இதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் ஐ ஆம் லேர்னிங் வித் யூ. ஸோ வாங்க லேர்ன் பண்ணுவோம், ஏர்ன் பண்ணுவோம் டுகெதர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.